நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்குறோம். இப்போ பொதுவாக பார்க்கக்கூடிய நல்ல நேரம்னு இருக்குது. இந்த நாள் அன்றைக்கி செய்யலாம், சுப முகூர்த்த நாள் அன்றைக்கி இது செய்யலாம், இந்த நேரத்தில் இது செஞ்சால் நல்லது, இந்த நேரத்தில் இதை தவிர்ப்பது மாதிரிலாம் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதற்கு பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் பேர் பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்க. 5 பட்சிகளை வைத்து ஒரு சாஸ்திரம் இயற்றியுள்ளார்கள். இது பேசிக்காக எதை பேஸ் பண்ணா பஞ்சபூதங்கள். சாஸ்திரங்கள்லேயே மிக மிக உயர்ந்த சாஸ்திரம் எப்படி சொல்லலாம், நம்பர் 1 சாஸ்திரம் சொல்லலாம். நம்பர் 1 சாஸ்திரம் எதுன்னு கேட்டால் பஞ்சபட்சி சாஸ்திரம். அதுக்கப்புறம் தான் சரசாஸ்திரம், அதுக்கப்புறம் தான் ஜோதிட காலகட்டத்துக்கு அப்புறமா பிரபஞ்சமே அதை மறைத்து விட்டார்கள். இது நம்ம பிரபஞ்ச ரகசியம்னு தெரியும் நிறைய பேருக்கு. சிதம்பர ரகசியம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேருக்கு. ஆனால் உண்மையாகவே என்னென்னு பார்த்தா பல ரகசியங்கள், பல சாஸ்திரங்கள் இருக்குது, இன்னமும் இருக்குது. பல சாஸ்திரங்கள் பர்டிகுலர் டியூரேஷனுக்கு மறைக்கப்பட்டு விட்டது. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்குறோம். இப்போ பொதுவாக பார்க்கக்கூடிய நல்ல நேரம்னு இருக்குது. இந்த நாள் அன்றைக்கி செய்யலாம், சுப முகூர்த்த நாள் அன்றைக்கி இது செய்யலாம், இந்த நேரத்தில் இது செஞ்சால் நல்லது, இந்த நேரத்தில் இதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு பொதுவாக நம்ம நாள் பார்த்து, கிழமை பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, என்னென்னமோ பார்த்து குறித்து அதுபடி பண்ணுறோம். அது ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. இப்போ இதையும் தாண்டி ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. அதாவது ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்குமே இப்போ எனக்கு அப்படின்னா எனக்குன்னு ஒரு நேரம், நல்ல நேரம் இருக்குது. பொதுவாக நல்ல நேரம் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் எனக்குன்னு ஒரு நல்ல நேரம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரம் இருக்குது, இவருக்குன்னு ஒரு நல்ல நேரம் இருக்குது. ஆளாளுக்கு தனித்தனியாக ஒரு நல்ல நேரம். இந்த விஷயம் இந்த நேரத்தில் செஞ்சால் சரியாக இருக்கும், இந்த நேரத்தில் இந்த விஷயம் செய்யாமல் இருக்கிறது நல்லது, தவிர்ப்பது நல்லது, இந்த மாதிரிலாம் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதற்கு பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் பேர் பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்க. 5 பட்சிகளை வைத்து ஒரு சாஸ்திரம் இயற்றியுள்ளார்கள். இது பேசிக்காக எதை பேஸ் பண்ணுன்னா பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணுது. இந்த பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணி பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்கு நமக்கு எப்படி தெரியுமா, இப்போ ஒருத்தருக்குமே ஒரு பட்சி இயங்குறாங்க. இப்போ என்னோட பட்சி அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் நட்சத்திர பட்சின்னு சொல்லுவாங்க. நம்ம பிறந்த நட்சத்திரம் தெரிந்தால் நம்ம நட்சத்திர பட்சி கண்டுபிடிச்சிக்கலாம். நட்சத்திரம் எனக்கு ஜாதகம்லாம் கிடையாதுங்க, எப்போ பிறந்த எதுவுமே தெரியலங்க அப்படின்னா பெயர் பட்சி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அது கண்டுபிடிக்கிற டெக்னிக்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னோட பட்சி எதுவென்று நான் தெரிந்த பிறகு என்னோட பட்சி தெரிஞ்சிடுச்சுங்களா, இப்போ ஒன்று நட்சத்திர பட்சி, அது பெயர் பட்சி, எதை எப்போ பயன்படுத்தணும் நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். எதை எப்போ பயன்படுத்தணும்னு தெளிவாக தெரிஞ்சு நம்ம பட்சி, நமது நேரம், அதுக்கு காலம் இருக்குது, ஜாமம்னு சொல்லுவாங்க. அந்த ஜாமத்தில் வரக்கூடிய அந்த நேரத்தில் நல்ல நேரம், அதாவது அரசுன்னு சொல்லுவாங்க, அரசு சாவுன்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம். அதாவது அரசுன்னு இருக்கும்போது அரசில் சூப்பராக நிச்சயமாக செய்யலாம். நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது செய்யலாம், ஊனில் இருக்கும்போது செய்யலாம், அதெல்லாம் நம்ம கிளாஸில் கற்றுக்கலாம், அதெல்லாம் சரிங்களா. இதே சாவில் இருக்கும்போது செய்ய வேண்டாம். ஆக மொத்தத்தில் நம்மளோட பட்சி எதுன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பட்சி அந்த நேரத்தில் எந்த கிழமையில் எந்த நேரத்தில் அரசில் இருக்காங்க அல்லது ஊனில் இருக்காங்க அல்லது சாவில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த நேரம் எதை செஞ்சால் எந்த நேரத்தில் எதை செஞ்சால் நம்ம சக்ஸஸ் ஆகும்னு தெளிவாக தெரிஞ்சு நம்ம செய்யும்போது ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்குமே தனி வாழ்க்கை இருக்குது. எல்லாருக்குமே தனித்தனி வாழ்க்கை தானே இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில் சூப்பராக வரணும் அப்படின்னா நம்மளோட நல்ல நேரத்தில் அதை பயன்படுத்தணும், அந்த விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். இதுக்கு பேர் தாங்க பஞ்சபட்சி சாஸ்திரம். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, சாஸ்திரங்கள்லேயே மிக மிக உயர்ந்த சாஸ்திரம் எப்படி சொல்லலாம், நம்பர் 1 சாஸ்திரம் சொல்லலாம். நம்பர் 1 சாஸ்திரம் எதுன்னு கேட்டால் பஞ்சபட்சி சாஸ்திரம். அதுக்கப்புறம் தான் சரசாஸ்திரம், அதுக்கப்புறம் தான் ஜோதிட சாஸ்திரம். சரிங்களா. இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் சரசாஸ்திரம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பஞ்சபட்சி தெரிந்தவர்கள் எல்லாருக்குமே சரம் கற்றுப்பாங்க, சரம் தெரிந்தவர்கள் எல்லாமே பஞ்சபட்சியும் கற்றுப்பாங்க. இப்போ ஒரு பழமொழியே உண்டு, பட்சி அறிந்தவனிடம் பகைத்து கொள்ளாதே, சரம் அறிந்தவனிடம் சரசம் ஆடாதே. பட்சி அறிந்தவன் பகைத்து கொள்ளாதே அப்படின்னா ஏன் பகைச்சிக்க கூடாது? இப்போ என்னோட பட்சி எனக்கு தெரிஞ்சிடுச்சு, உங்கள் பட்சி என்னென்ன கண்டுபிடிச்சிடும், பெயர் பட்சியை கண்டுபிடிச்சிடும்னா உங்கள் பெயர் பட்சியை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நான் உங்ககிட்ட எந்த தன்மையில் பேசினா, எப்போ பேசினா, எந்த நேரத்தில் பேசினா நான் ஜெயிப்பேன்னு எனக்கு தெளிவாக தெரியும். அப்போ நீங்கள் எங்கிட்ட பகைச்சிக்கிறீங்க, நீங்கள் இல்லைங்க, ஒரு பொதுவாக யாராவது நம்மளை சண்டை போடுறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அமைதியாக இருக்கணும். ஏன்னா நம்ம பட்சி அரசில் இருக்கும்போது அவங்களோட பட்சி சாவு துயிலில் இருக்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட போய் அந்த நேரத்தில் பேசினா நம்ம சொல்கிறதா அவங்க கேட்பாங்க. அப்போ அதனால தான் பழமொழி இருக்குது, பட்சி அறிந்தவுடன் பகைத்து கொள்ளாதே, சரம் அறிந்தவன் சரசம் ஆடாது. சரம் அறிந்த போய் சும்மா வம்புலாம் பண்ணிகிட்டு இருக்காது. ஏன்னா சரம் எனக்கு தெரியும், என்னோட சரம் என்னன்றது எனக்கு தெரியும், அதை வச்சே நான் ஜெயிச்சிருவேன். இந்த சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது இப்போ ரீசெண்டாக ஒரு 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாதுங்க. இது ஆதி காலத்துலேருந்து யார் சித்தர்கள் காலத்துலேருந்து சித்தர்களால் கொடுக்கப்பட்டது. சித்தர்கள் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் முருகப்பெருமான் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால்
பார்வதி அம்மாவுக்கு சொல்லி கொடுத்ததே வந்து சிவபெருமான். புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ பழமையான சாஸ்திரம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஆங்கிலேயர்கள் வரதுக்கு முன்னாடி ராஜா காலத்துலாம் பயன்படுத்தியிருக்காங்க. பயன்படுத்தி அவங்களோட பெயர் பற்றி நட்சத்திர பற்றிலாம் பயன்படுத்தி அவங்க வந்து வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா பிரபஞ்சமே அதை மறைத்து விட்டார்கள். இது நம்ம பிரபஞ்ச ரகசியம்னு தெரியும் நிறைய பேருக்கு. சிதம்பர ரகசியம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேருக்கு. ஆனால் உண்மையாகவே என்னென்னு பார்த்தா பல ரகசியங்கள், பல சாஸ்திரங்கள் இருக்குது, இன்னமும் இருக்குது. பல சாஸ்திரங்கள் பர்டிகுலர் டியூரேஷனுக்கு மறைக்கப்பட்டு விட்டது. ஏன் மறைச்சிருக்காங்க அப்படின்றது பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும். இது தமிழர்களால் இயற்றப்பட்ட ஒரு சாஸ்திரம், சரிங்களா? அது பர்டிகுலராக அதை மறைச்சி வச்சு இப்போ சமீப காலமாக ஒரு 15-20 வருஷமாக இந்த சாஸ்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சாஸ்திரம் கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்குறீங்களா? இந்த சாஸ்திரம் கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் செய்யும்போது எந்த நேரத்தில் செய்யலாம் நமக்கே தெரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும், சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா எல்லாருமே கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்? எல்லாருக்குமே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு ஆசை, வெற்றி அடையணும்னு ஆசை, நம்ம நினச்சது நடக்கணும்னு ஆசை. நம்ம நினச்சதை நடத்தி வைக்கிறதுக்கான எந்த நேரத்தில் நம்ம செய்யலான்னு ஒரு ஒருத்தரையும் ஜோதிடர்கள்கிட்டையோ இல்லை சில நேரம் இது பொதுவான நேரம், ஜோதிடர்கள்கிட்ட போய் பார்க்குறது பொதுவான நேரம் பார்க்குறது. இப்போ நமக்கான பட்சி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே அந்த சார்ட்லாம் கொடுத்துருவோம், கிளாஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம், எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். அப்போ அதெல்லாம் கற்றுக்கிட்டு நமக்கே நம்ம நேரம் பார்த்து நம்ம செய்யும்போது ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம எல்லா விஷயமும் சக்ஸஸ் தானே பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுவே சக்ஸஸ் ஆகணும், ஒரு சந்தோஷம் தானே அதில், சரிங்களா? அப்போ எந்த ஒரு விஷயம் செய்யும்போது நம்ம பட்சி அறிந்து நம்ம அந்த நேரத்தில் செய்யும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகத்தான் மாறும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷம் பேசியிருக்கிறோம். இதுக்குள்ளே வந்து பஞ்சபட்சியை பற்றி எவ்வளோ சொல்ல முடியுமோ கொஞ்சம் மினிமமாக தெரியும். இதே நம்ம வர 8ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் 6 மணிலேருந்து 8 மணி வரையிலும் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இலவசமாக அறிமுக பயிற்சி வகுப்பு இருக்குது. அப்போ இதில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். பஞ்சபட்சினா என்னது, யார் யாரெல்லாம் கற்றுக்கலாம், அதனால் என்னென்ன பயன்கள், என்னென்ன நன்மைகள்ன்றதை அது விளக்கமாக கற்றுக்கலாம். இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இலவச அறிமுக பயிற்சி வகுப்புக்கு நீங்கள் கலந்துக்கிறதுக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புவோம், உங்களுக்கு குரூப் லிங்க் அனுப்புவாங்க. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த குரூப்பில் கூகுள் மீட்டோட லிங்க் கிடைக்கும். 8ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பஞ்சபட்சியோட வேல்யூ என்னன்னு இன்னும் தெரியும். ஏற்கனவே பட்சியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் 13ஆம் தேதி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவல் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடக்கும். இது கிட்டத்தட்ட 3 வார பயிற்சி வகுப்புங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட 15 நாள் வச்சுக்கோங்க. இந்த 15 நாளில் நம்மளால் எதெல்லாம் கற்றுக்க முடியும்னு கேட்டால் உங்களோட பட்சி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், உங்கள் நட்சத்திர பட்சி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், உங்கள் பெயர் பட்சி கண்டுபிடி தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் திதி சூன்ய பரிகாரம் எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு திதி வந்து அவங்க சூன்யம் அப்படின்னா 0வா இருக்குது, அவங்க பிறந்த திதி 0வா இருக்குது. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை சரி பண்ணாலே வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். பட்சி மூலியமாக எப்படி திதி சூன்ய பரிகாரம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் தெரிஞ்சுக்கலான்றதுக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஏற்கனவே பட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த 13ஆம் தேதி கிளாஸுக்கு இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா கொஞ்சம் லிமிடெட் சீட்டாக தான் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு முடிக்கும் போது அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ அந்த வாழ்க்கையில் பயன்படுத்தி எவ்வளோ முன்னேற்றம் அடைய முடியும் உங்களுக்கு தெரியும். இன்னும் இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இன்ட்ரோடக்ஷன் இலவச அறிமுக பயிற்சி வகுப்பு கனெக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு திறவுகோல்னு சொல்லலாங்க அந்த பயிற்சி வகுப்பு. நீங்கள் வாழ்க்கையில் எதை எந்த நேரத்தில் செய்யணும்னு தெளிவாக தெரிஞ்சு அதை செய்யும்போது நம்ம வாழ்க்கை சாதனையாகத்தான் இருக்கும், சரிங்களா? உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறி சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு வாழ்த்துக்கள். நம்ம கிளாஸில் மீட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.